அன்பு நண்பர்களே, நவம்பர் மாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று பைபிளில் மார்க் 5:25-34 காணப்படும் ஒரு அழகான அதிசயத்தின் மூலம் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறோம். அந்நாளிலே 12 ஆண்டுகளாக நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு பெண் இருந்தாள். அவள் குணமடைய பல வழிகளை முயற்சித்தாள். ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லை. ஒரு நாள் அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாள். அவள் அவருக்கு பின்னால் வந்து அவர் அங்கியை தொட்டு அவர் ஆடைகளை தொட்டால் நான் குணமடைவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். உடனே அவள் குணமடைந்து விட்டாள். இயேசு திரும்பி, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, அமைதியாகச் செல் என்றார். நண்பர்களே, இந்த பெண் நீண்ட காலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார். பிறர் அவளை அசுத்தமானவள் என்று சொல்லி அவளிடமிருந்து விலகி இருந்தனர். ஆனால் அவள் இயேசுவை நோக்கி விசுவாசத்தோடு ஒரு அடி எடுத்தபோது எல்லாம் மாறியது. நவம்பர் மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மாறாத விஷயங்கள் இன்னும் சில இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பிக்கையை இழக்காதீர்கள். விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வையுங்கள். ஜெபத்தில் இயேசுவை அணுகுங்கள். உங்கள் நம்பிக்கை உங்கள் வழியை சமாதானமாகவும் உங்கள் போராட்டங்களை ஆசீர்வாதங்களாகவும் மாற்றும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் உங்களுக்கு உண்டாவதாக.